ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி பொரியல். முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வெள்ளை முள்ளங்கி, இன்னொன்று ரெட் கலர் முள்ளங்கி. இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி மட்டும்தான் மருத்துவ குணங்க. ரெட் கலரில் இருக்கிற முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. முள்ளங்கி வந்து எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி வாசம் அடிக்கிறதுனால சாப்பிடாமல் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுங்க. அப்போ தான் வந்து முள்ளங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே முள்ளங்கி பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த டைப்பில் செஞ்சு கொடுக்குறதுனால அவங்க என்னன்னே தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. முள்ளங்கி பார்த்திங்கன்னா 4 நம்பர் எடுத்துட்டுங்க. இந்த மாதிரி தோல் சீவி, நம்ம பீட்ரூட் சீவும் இல்லை பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீவி வச்சுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பரு, கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகா ஒரு நம்பரு, பச்சை மிளகா 2 நம்பரு, சீரகம் சிறிதளவு. இது தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு, 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சு சாப்பிடும்போது தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதவங்க மற்ற எண்ணெயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு சிறிதளவு, உளுந்து, கடுகு தாளிப்புக்காக, கல்லுப்பு தேவையான அளவு, தேங்காய் ஒரு அரை மூடிங்க. வாங்க எப்படி முள்ளங்கி பொரியல் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சுங்க. பாத்திரம் சூடாக இருந்தால் 2லேருந்து 3 ஸ்பூனு தேங்காய் சேர்த்தாச்சுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கடுகு சேர்த்துக்கலாங்க. பொரியலுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் திருவி வச்சுருக்கிற முள்ளங்கியை இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணி அதிகம் எதுவும் சேர்த்த தேவையில்லைங்க. லைட்டாக கொஞ்சமாக தெளிச்சு விட்டால் போதுங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 95%, அதாவது 100 கிராம் முள்ளங்கிக்கு 95% பார்த்திங்கன்னா நீர் சத்து தாங்க அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா முள்ளங்கி அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா முள்ளங்கியில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்குதுங்க. அதனால் முள்ளங்கி எடுத்துக்கலாங்க. இதில் தூளுப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கல்லுப்பு போட்டால் கரையை லேட் ஆகுங்க. முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, சீக்கிரமாக வந்துடும். அதனால் தூளுப்பு சேர்த்தாச்சுங்க. ஒரு 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூடி வச்சிடலாங்க. பார்த்திங்கன்னா முள்ளங்கி வணங்குற கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் சீரகமும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நம்ம ரிவர்ஸில் ஓட்டிக்கலாங்க. 2 ஓட்டு, 2லேருந்து 3 ஓட்டு ஓட்டிக்கலாங்க. ஃபுல்லாக அரைக்கணுங்க. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா முள்ளங்கியில் தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் ரிவர்ஸில் ஓட்டி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பலன் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சர்க்கரையினால் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி அதிகமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்சுலினோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சுகர்னோட அளவை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. பாருங்கள், அந்த நம்ம தேங்காய் பூ பார்த்திங்கன்னா முள்ளங்கியோட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா அரைச்சி போடுறது பார்த்திங்கன்னா வாசம் அப்படியே சும்மா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, மேலாப்பில் மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.